என்ன பண்ணுற? கழனி காற்று எடுத்துன்னு வந்துடுவாங்க. உடந்துரு உடந்துரு. அப்பா என்ன தாரிங்காட்டி ஏஞ்சி போய் குளிச்சுட்டு போய் மாலை போட்டு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ஐப்பொங்கலுக்கு வந்து மாலை போட போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து என்ன நம்ம வாங்க போகிறீங்க? அவங்களுக்கு வந்து முக்கியமான பொருள் ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு ஒன்று, மாலை, நல்லா புது பொருளாக தான் கேட்குறது. பனின்னு மற்றெல்லாம் வந்து வாங்க. அப்படி செட்டை வந்து புதுசாக வந்து வாங்கினார் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 3ஆம் சனிக்கிழமை தான் போடுவோம் எப்பயுமே வருஷாந்திரமே. இப்போ வந்து 2 நாள் வந்து தள்ளி ஆகிடுச்சு. எப்படி கேட்டால் நாள் நல்லா இல்லை நல்லா சொல்லி தள்ளிட்டாங்க. இன்றைக்கி வந்து நாளைக்கு வேலைக்கிழமை போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நைட்டா இல்லை சனிக்கிழமை நைட்டா கோயிலுக்கு கிளம்புறோம். எப்பயுமே அப்பா நாங்கள் கோயிலுக்கு போக பார்த்தலாம் மாலை போட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ். சாமி வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை வந்து வழி அனுப்புமே. இந்த வாட்டி வந்து சாமி வந்து எங்களை வந்து வழி அனுப்ப போதே. சரி வாங்க போகலாம். போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாலை வந்து வாங்குறோம். டேஸ்டிங் பேங்க் கணக்கெல்லாம் என்ன பண்ணுற? கழனி காற்று எடுத்துன்னு வந்துடுவாங்க. உடந்துரு உடந்துரு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து தலை வந்து பாரமாகவே இருக்குது. ஒன்றும் தலைவலி அவ்வளோ சீக்கிரத்தில் போகவே இல்லை. நானும் என் மாத்திரைலாம் நிறைய சாப்பிட்டுதாங்கிறேன். அதெல்லாம் சில பேர் என்ன சொன்னாங்க, தழைய கொதிக்க வச்சு தலையில் ஊற்றுங்க, அந்த சளி கிளி இருந்தாலும் எதனா முறியும் சொன்னாங்க. அதனால தான் ஜேஷ்டி வந்து பேசிங்கிறேன். என்ன ஜேஷ்டி பேசிங்கிற? தழை அது தொட்டு கசைக்கு நூந்தாலே வந்து அப்படியே தைலம் வாசனை அடிக்கலாம். அந்தமாரி நல்லா முகம் தான் சூப்பராக அடிக்கும் வாசனை. இல்லை இதெல்லாம் இந்தமாரி அனுபவம் யாராருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். தைலம் வந்து தண்ணியில் வெந்நீரில் கொதிக்க வச்சு தலையில் ஊற்றி குளித்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். திட்டமா? ஆமாம், எனக்கு இது உண்மையுமே ஃபஸ்ட் டைம் தாம்மா. நான் இந்த வயதெல்லாம் பண்ணிக்கவே மாட்டேன். நான் வந்துடுங்க சீக்கிரம் வந்துடுங்க. போதும்மா. என்ன காலையாண்டி பண்ணுறீங்க? காலைங்காட்டி வந்து குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி சுட வச்சுக்கிறேன். தண்ணியில் வந்து நம்ம பெருசாக இல்லையா நேற்று தழை அதை போட்டு கொதி வைக்கிட்டு அதில் போட்டு உருகி போட்டு உட்காந்துக்கிறேன். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டெய்லி சாம்பார் சாதம். இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டெய்லி சாம்பார் சாதம். அப்பா வந்து மாலை போட்டுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நேற்று போய் எல்லாம் வாங்கி வந்தோம். அப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்தோம். அவங்க வந்து மாலை போட்டுனாங்க பாருங்கள். அப்பா என்ன தாரிங்காட்டி ஏஞ்சி போய் குளிச்சுட்டு போய் மாலை போட்டு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா சரி சரி சரிம்மா. அதுக்கடுத்து நான் குளிக்க தான் தண்ணி போட்டுக்கிறேன். ஆமாம், வீட்டு வேலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வீடெல்லாம் கழுவிட்டு கோமி வாங்கி தெளிச்சிட்டு வெங்கத்தட்டெல்லாம் கழுவி படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. சாப்பாடு செஞ்சு என்றைக்குமே ரெகுலராக சாப்பாடு செஞ்சு தான் படைக்கணும். சும்மா அப்படி சிம்பிளாக அதெல்லாம் படைக்கக்கூடாது. மெது சக்கரை வச்சு படைக்கலாம், மிட்டாய் வச்சு படைக்கலாம்னு சொல்லிட்டு படைக்கக்கூடாது. மற்ற சாமி வெள்ளிக்கிழமை கிள்ளிமைக்கு சொன்னால் கூட ஒரு நாளைக்கு மிட்டாய் இவ்வளோ வச்சு படிச்சிடலாம், சக்கரை வச்சு படிச்சிடலாம். மாலை போட்டனாலே ஃபுல்லாகவே சாப்பாடு செஞ்சு தான் வச்சு படிக்கணும். எம்மா நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அதான் நீங்கள் வேலை கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி பார்க்கலாம். அம்மா என்ன குளிச்சுட்டு வந்து இப்போ சாப்பாடு செய்து விட்டு வேறு எதாவது வேலை செய்கிறீங்க? சாமிக்கு வந்து பூ வச்சுட்டு ஒன்று எடுத்து போட்டாக்கலாம். இதெல்லாம் ஆயா போட்டாக்க வந்து பூ கட்டியே போடலாம்னு சொல்லிட்டு ஒன்று கட்டுறேன். இதே பூ இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இருக்காது பொழுது. நம்ம மட்டும் வாங்கி வச்சு அக்கடான்னு இருக்கட்டும்னு பார்த்தா அது தானே அந்த காம்பு தான் அழுது கீழே கொட்டுது. அதனால நம்ம கட்டியே போட்டுடலாம் இன்னைக்கிட்டு கொஞ்சமாக வந்து ஒன்று கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம். சரி சரிம்மா. ஜெயஸ்ரீ இப்போ வந்து வீட்டு வேலைலாம் முடிஞ்சிட்டு வீடெல்லாம் ஜெயஸ்ரீ கழுவிட்டேன். நான் வந்து யானை வெங்காயம் தட்டு எல்லாமே சுத்தமாக நான் கழுவிட்டேன், குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சாப்பாடு செஞ்சு படைக்கிற வேலை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இதேமாரி நம்ம வந்து டெய்லியுமே செஞ்சு ஆகணும். ஃபஸ்ட்டு காலையிலையும் படைக்கணும், சாயந்தரமும் படைக்கணும். ஆமாம், சாயந்தரம் வந்து அப்பா படைச்சிடுவாங்க, நம்ம காலையில் மட்டும் படைக்க வேண்டியதான். இப்போ வந்து அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், மாலை போட்ட உடனே தான் அவங்க ரெகுலர் வேலைக்கு தான் போய்க்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்து வேலைக்கு போயிட்டாங்க. இருந்து படைச்சி சாப்பிட்றதுக்குலாம் இல்லை. சரி சரி விடுங்க, நம்மளும் படித்தாலும் ஒன்று தான். படித்த பிறகு படிச்சிட்டோன்னு ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் வேறு என்ன சாப்பாடு சாப்பிடுவார். விரதம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ என்ன சாம்பாரா? படைக்கிறதுக்கு அம்மா வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸு சாமந்தி எல்லா பூவும் கலந்து கட்டி வச்சுக்கிறீங்களா? அழகாக வந்து நம்ம கலராக பூ கட்டி விற்பாங்க. 20 ரூபாய்க்கு 30 ரூபாய் கேட்டால் வந்து 50 100 வந்து எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொடுப்பாங்க. அந்த பூத்தை நம்ம போட்டாக்கெல்லாம் வச்சுக்கிறோம். விளக்கு நம்ம கட்டின பூ வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் நானும் கட்டின பூ வச்சுக்கிறேன். சரி சரிம்மா. சரி, என்ன வச்சு படைக்க போகிறேன்னு பார்க்கலாமா? சுட சுட சாம்பார் வச்சுக்கிறேன்.
சுட சுட சாம்பார். ஆமாம், சுட சுட முருங்கைக்காய் எல்லாமே காய்கறி எல்லாமே வந்து போட்டு சாம்பார் வச்சாச்சு. நம்ம திட்டமாக பாருங்க, வாழைக்காய் பொரியல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆமாம், சாப்பாடு கொஞ்சம். ஆமாம். இப்போ நம்ம 2 பேர் தான். அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம படிச்சு நம்ம தான் சாப்பிட போகிறோம். எது கிளம்ப மாட்டேது. அப்புறம் நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும் சுட சுட தான். ஏன்னா இப்போ பழையது வந்து அதிகமாக சாப்பிட முடியாது நம்மளாம். எப்பயுமே 2 வேலையும் சுட சுட சாப்பிட வேண்டியதான். சரி படைக்க போகிறேன் நான். சரிம்மா, சரி படைக்கலாமா? சரி, எனக்கு ஒரு டவுட்டு. அப்பாலாம் வந்து 2 வேளை தானே சாப்பிடணும், மதிய டைம்ல சாப்பிடக்கூடாது தானம்மா? அப்புறம் வேலை செய்யறவங்க சாப்பிட்டு தானே அவனை அப்புறம் கஷ்டப்படுறோம், என்ன பண்ணுறது? ஆனால் இப்படி தானே சொல்லுவாங்க, அதனால சொல்லி கேட்டேன். ஆனால் அப்பா சாப்பிடணுன்னா சுட சுட சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. சரிம்மா, படைக்கலாம். ஜெயஸ்ரீ, என்ன சாப்பிட்றீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் அம்மாவுமே வந்து இலையை வந்து போட்டு கொதிக்க வச்சு நான் 2 பேருமே காலைங்காட்டி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து அப்பா இன்றைக்கி வந்து மாலை போட்டார் இல்லையா, அதனால் வந்து நல்லா எல்லாமே வந்து செஞ்சு வந்து படைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுங்க. ஒரு இலையை எடுத்து சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்றேன். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து படைச்சி சாப்பிட்டாச்சு. காலிலேருந்து விரதம் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட்டோமே, நல்லா வந்து சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வயிறுலாம் இப்போ தான் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பூரா பார்க்க வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.